ஹாய் ஆல், நம்ம எல்லாத்துக்குமே பாத்ரூம் க்ளீனாக வச்சுக்கணும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு எல்லா நாளுமே நம்ம டெய்லி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணும்னு கிடையாது. ஸோ ஈஸியாக எப்படி நம்ம க்ளீனாக வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வென்டிலேஷன். டோரை நல்லா ஓப்பன் பண்ணி எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆன் பண்ணி வச்சுருங்க. நீங்களும் மாஸ்க், ஹெட் கேப், க்ளவுஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. நான் வீடியோக்காக போடல. சட்டை கிழிஞ்சிருக்கு. சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய. சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? நெக்ஸ்ட் டவல், துணி, டோர் மேட் எல்லாத்தையும் துவைக்கிறதுக்குன்னு இருக்கிறது எல்லாமே நம்ம லாண்ட்ரியில் போட்டுடலாம். அடுத்து சீலிங், வாட்டர் ஹீட்டர், எக்ஸாஸ்ட் ஃபேன் எல்லாத்துலேயும் ஒட்டடை எடுத்து வச்சுருங்க. நம்மளால் ரெகுலராக க்ளீன் பண்ண முடியலன்னா சம்டைம்ஸ் கொஞ்சமாக ஸ்டெயின் ஆகிடும். ஸோ அது எல்லாமே ப்ராப்பராக கொஞ்சமான டைமில் க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு சூப்பரான டூல்ஸ் தேவைப்படும். நான் பழைய துணி தான் யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோ ஃபைபர் கிளாத்துக்கு பதிலாக நான் இந்த மாதிரி ஓல்டு டவல் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கையில் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். முக்கியமாக என்னோடய ஃபேவரட் டிஷ் வாஷிங் ஸ்க்ரப்பு தான். நம்ம பாதி யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்காட்ச் ப்ரைட்லாம் கொஞ்சம் தேஞ்சிரும் விலை கலவுனதுக்கப்புறம். அதை நீங்கள் பாதி ஆனோடனே இதில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஹார்ட் அண்ட் சாஃப்ட் ரெண்டுமே வச்சுருக்கேன். அப்புறம் சிங்க் ப்ரஷ், பழைய டூத் ப்ரஷ்ஷும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேடியில் டிடர்ஜென்ட் லிக்விட் இருக்குது. இந்த டிடர்ஜென்ட் லிக்விடில் ஒரு 1/4 மூடி எடுத்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் 3/4 பங்கு தண்ணி, 1/4 பங்கு வினிகர் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் தேவைங்கிறப்ப ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நான் அப்படியே ஸ்ப்ரே பாட்டிலே டைரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஹார்பிக், டஃப் ஸ்டெயின்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு இந்த ஸ்மெல்லுமே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணலாம். நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அது ஈஸியாக உங்களுக்கு பக்கத்துலேயே மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அடுத்தது இதே மாதிரி ஹேண்டில் வச்ச ஸ்க்ரப் ஒன்று இருக்குது. டெட்டால் பாட்டில், நம்ம யூஸ் பண்ண ப்ரஷ் எல்லாத்தையுமே டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா டெட்டால்லே போட்டிருப்பாங்க 1 வயசு கம்மியாக இருக்க குழந்தைங்களோட நாப்பி, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நீங்கள் டெட்டால் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டாய்லெட் பவுல் க்ளீன் பண்ணுறது ப்ரஷ் ஹோல்டரோடையே நான் வாங்கியிருக்கேன். அப்போ நம்ம டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற சோப், ப்ரஷ், டாய்லெட்ரிஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு சின்ன டப் இல்லைன்னா பக்கெட்டில் வச்சிடலாம். இங்கேயே ஒரு குட்டி டஸ்ட்பின் இருக்குன்னா அவுட்லெட்டில் நம்ம தலை குளிக்கும் போது முடியோ இல்லை ஒரு சின்ன சாஷ் ஏதாவது கட் பண்ணால் அதோட வேஸ்ட் எங்கே போகிறதுன்னு தெரியாது. அதனால் நான் ஹேண்ட்லேயே இங்கே ஒரு குட்டி டஸ்ட்பின் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த வினிகர் வாட்டரை ஒரு ஸ்ப்ரே பண்ணி நம்ம நல்லா தொடச்சி விட்டுறலாம். அழுக்கு அதிகமாக இருந்தால் தொடச்சா மட்டும் போகாது. அப்போ நம்ம இந்த ஸ்காட்ச் ப்ரைட்டர் மாதிரி ஏதாவது ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தான் தேய்ச்சி மக்கில் தண்ணி ஊற்றி கழுவணும். தண்ணி கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஈரத்துணி போட்டு தொடச்சாலே போதும். சோப் ட்ரேலெல்லாம் சோப் ஸ்டெயின் இருந்துச்சுன்னா அதையும் சாஃப்டான ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். ஹார்ட் ஒன் யூஸ் பண்ணால் ஸ்க்ராட்ச் விழுந்துடும். அதனால தான் நான் புதுசு எதுவுமே இதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். இந்த டாப் ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா எனக்கு எட்டாது. அதனால தான் நான் எப்போவாச்சும் எடுக்கிற மாதிரி இந்த க்ளீனிங் கேடியை இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதில் பெருசாக அழுக்கும் இருக்காது. இப்போ டாய்லெட்ரிஸ் இருக்க ட்ரேவை ஒரு கழுவி அதில் எல்லாத்தையும் நம்ம அடுக்கி வச்சிடலாம். டூத் ப்ரஷஸ் எல்லாமே வினிகரும் கொஞ்சமாக வார்ம் வாட்டரும் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. டேப் க்ளீன் பண்ணுறதுக்கு வினிகர் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு லெமன் ஒன்று எடுத்து 2ஆக வெட்டி அது மேலே அழகாக தேய்ச்சிங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். ரொம்ப ஸ்டெயின் இருந்துச்சுன்னா சாஃப்டாக ஒரு ஸ்க்ரப்பரை போட்டு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக ஸ்டெயின்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஹார்பிக் யூஸ் பண்ணுங்கள். ப்ளூ ஹார்பிக் தான் நான் லைட்டாக போட்டு கொஞ்சம் லேஸாக ஸ்க்ரப் பண்ணி விட்டுருவேன். ஆர்கானிக் ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின் ரிமூவலுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னும் இரிட்டேட் ஆகும், நம்மளோட லங்ஸுக்கும் நல்லதில்லை. ஸோ க்ளவுஸ் அண்ட் மாஸ்க் கண்டிப்பாக போடுங்க. ஹேண்ட் ஷவர், அப்புறம் இதே மாதிரி ஷவர் ஹெட் எல்லாமே டூத் ப்ரஷ் இல்லைனா சிங்க் ப்ரஷ் ஏதாவது ஒன்று வச்சு க்ளீன் பண்ணி விட்டுருங்க. மிரருக்கும் டேப் மாதிரியே நீங்கள் வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் தான் யூஸ் பண்ணணும். மவுத் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். அதிகமாக ஸ்டெயின்ஸ் இருந்துச்சுன்னா செம்ம ஷைனிங்காக இருக்கும். கடைசியாக உங்ககிட்ட நியூஸ் பேப்பர் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஹோட்டலில் இருக்க மாதிரியே பளிச்சுன்னு இருக்கும். இந்த பேப்பர் வைக்கிறதுனால நமக்கு வட்டாக இருக்காது. அடுத்து டைல்ஸோட கார்னர் க்ளீன் பண்ணிடலாம். வின்டர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி பாத்ரூம் க்ளீன் பண்ணி விடணும். ஏன்னா வழுக்கிற மாதிரி சீக்கிரம் ஆகிடும். பட் சம்மரில் ஈஸியாக ட்ரை ஆகிறதுனால க்ளீனிங் கொஞ்சம் கம்மி தான்.
ஸோ உங்கள் யூசேஜுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் 10 days ஒன்ஸ்ட்டு நீங்களே ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்ரூம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் குளிச்சுக்கோங்க. இது விமன் தான் பண்ணணும்னு சொல்ல, மென்னும் வந்து ஷேர் பண்ணி பண்ணணும். நம்ம இந்த பாத்ரூம் க்ளீனிங் தள்ளி போடுறதுக்கு காரணமே 100% க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறதான். ஒரு 80 to 90% க்ளீன் பண்ணாலே போதும். டைல்ஸோட கார்னர் கிரவுட் எல்லாமே வந்து ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாலே போதும். நான் வீடியோக்காக ஸ்டெயின் அதிகமாக இருந்தால் எப்படி நான் ஹார்பிக் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்க்ரப்பர்லேயும் ஒரு சொட்டு நீங்கள் வந்து டிஷ் வாஷ் லிக்விடோ இல்லை டிடர்ஜென்ட் லிக்விடோ யூஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி மேலே ஊற்றியும் நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் தேய்ச்சி விடுற எல்லாத்தையுமே நான் கடைசியாக தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி விட்டுருவேன். நீங்கள் வேணால் ஈரத்துணியில் கூட தொடச்சி எடுக்கலாம். பாத்ரூம் டோரும் நீங்கள் க்ளீன் பண்ணணும். அதுவும் கீழ் பக்கம் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்டெயின்ஸ் இருக்கும். அதை லேசாக ஒரு சாஃப்ட் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு கழுவி விட்டுட்டிங்கன்னா பாத்ரூம் டோரும் பளிச்சுன்னு இருக்கும். நம்ம சோப் யூஸ் பண்ணும்போது அது கையிலேயே பிடிக்காத அளவுக்கு ரொம்ப குட்டியாக சின்னதாகி உடஞ்சி போகும் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஃப்ளஷ் டேங்க்குள்ளே போட்டு வச்சிடணும். அப்போ அது ஈஸியாக க்ளீன் ஆகும். ஸ்டெயின்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 50 ml கிட்ட டிடர்ஜென்ட் லிக்விடோ இல்லை ஹார்பிக்கோ உள்ளே ஊற்றி வச்சுட்டு 1 night ஃபுல்லாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் மார்னிங் ஃப்ளஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போனஸாக டாய்லெட் பவுலும் க்ளீன் ஆகிடும். ஒரே கார்னரில் பொறுமையாக நீங்கள் ஊற்றணும். இந்த வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கிற ஓட்டைக்குள்ளே ஊற்றிடாதீங்க. இப்போ டாய்லெட் பவுல் அண்ட் சீட்டுக்கு செப்பரேட்டாக ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ டாய்லெட் பவுல் கழுவுன ப்ரஷ்ஷை வந்து கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸான தண்ணி வர மாதிரி காட்டி ஒரு அரை மூடி டெட்டால் அது கூடவே தண்ணி மிக்ஸ் பண்ணி 1 hour கழித்து நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் ஹோல்டர்லேயே அப்படியே வச்சுக்கலாம். இதே மாதிரி அதிகளோட பாட்டி சீட்டும் க்ளீன் பண்ணி நான் இந்த ஹூக்கில் மாட்டி விட்டுறேன். நம்ம யூஸ் பண்ணுற பக்கெட்ஸ், மக், டப், ஸ்டூல் எல்லாமே ஸ்ப்ரே யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஒரு 10 days ஒன்ஸ் இல்லை உங்கள் யூசேஜுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடலாம். ஏன்னா நிறைய கப்புள்ஸ் மார்னிங் லாக் பண்ணிட்டு போனால் நைட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அடிக்கடி க்ளீன் பண்ணுற அவசியம் இருக்காது. ஸோ அவங்க ஃப்ரீ டைமில் க்ளீன் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் இப்போ தான் நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப அப்சசிவ் ஆகிடுவீங்க. அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். So take your time, maintain a healthy lifestyle. Bye bye.